ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி ஒரு கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டதாங்க. அது மட்டும் இல்லை, கும்பாபிஷேகத்துக்கு உள்ள எல்லா செலவுகளும் நானே ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தில் தண்ணி அதாவது அந்த தீர்த்தத்தை உங்கள் கையால் தான் நீங்கள் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. இப்போ சிவனாண்டி இதில் பார்த்துட்ருக்குறாங்க. என்னதான் நீங்கள் பொம்பளைலாம் கோயிலை கட்டினாலும் சரிதான், ஆனால் ஆம்பளைங்க இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும் அப்படியா அதே தான் பார்த்துடலாம் அப்படின்னு அவங்க சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிகிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் எப்படி நல்லபடியாக நடத்தி முடிக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சிவனாண்டி சாமுண்டீஸ்வரிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கார்த்தி பார்த்துட்டு இருக்கவும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்தை பற்றி அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்திட்டையும் சொல்லவும் இதை சந்திரகலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு சிவனாண்டி ஃபோன் பண்ணவும் அப்போ சந்திரகலாவும் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்னமோ அவளுக்கு தான் மரியாதை கிடைக்க போதாமே எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கவும் இப்போ என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சந்திரகலா கேட்கும்போது அது கண்டிப்பாக அந்த ஊர் மரியாதை அவளுக்கு கிடைக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, நாளைக்கு கலசம் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த கலசம் கோயிலுக்கு வரக்கூடாது, நீ எங்கேயாவது மறைச்சி வச்சிரு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் மறைச்சி வைக்கிறதுக்கா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க அப்படிங்கும்போது இல்லை நீ தான் இந்த வேலையை செய்தாகணும், நீ மறைச்சி வச்சிரு, அந்த பழியை தூக்கி அந்த டிரைவர் மேலே நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சந்திரகலா சந்தோஷப்படுதாங்க. ஆனாலும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படிங்கும்போது நீ பயப்படாத சந்திரா, நான் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக பண்ணிடு, கண்டிப்பாக அந்த டிரைவரையும் வீட்டை விட்டு அனுப்பிடலாம், அதே மாதிரிக்கும் உங்கள் அக்காவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் கிடைக்காம போயிடும், அவளையும் அவமானப்படுத்திடலாம் அப்படிங்கவும் உடனே சந்திரகலாவும் சிவனாண்டிட்ட சரிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கலசத்தை காலையில் அவங்க ஊர் மக்கள்லாம் எடுத்துகிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி வீட்டில் வைக்கவும் அப்போ பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி ரேவதிட்ட சொல்கிறாங்க, ரேவதி உன் கையாலேயே கலசத்துக்கு பூஜை பண்ணுமா அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் கலசத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிடவும் சரி கொஞ்ச நேரம் கலசம் பூஜை ரூமில் இருக்கட்டும், நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லவும் எல்லாருமே பூஜை ரூம்லேருந்து வெளியே வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு சிவனாண்டி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டியா, எல்லாம் செய்ய போறியான்னு கேட்கும்போது ஆமாங்க இப்போ தான் பூஜையெல்லாம் முடிஞ்சுது, இருங்க நான் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் ஹாலில் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு மறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம் கலசத்தை எடுத்து சிவனாண்டி சொன்ன மாதிரிக்கு அவங்க மறைச்சி வச்சிருந்தாங்க. மறைச்சி வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு அவங்களும் எல்லாரோடையும் ஒன்று பேசிகிட்டு இருக்கவும் அப்போ கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி நம்ம கலசத்தை எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கலசத்தை எடுத்துட்டு வாமா அப்படின்னு ரேவதிட்ட சொல்கிறாங்க. ரேவதியும் கலசத்தை எடுக்கிறதுக்காக பூஜை ரூமுக்கு வராங்க. பூஜை ரூமுக்கு பார்க்குறாங்க, கலசத்தை காணலை. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, எங்கே போச்சு இது, கலசம் எங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி அதிர்ச்சியோட வராங்க. உடனே சாமுண்டீஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அம்மா பூஜை ரூமில் இருந்த கலசத்தை காணலம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரியும் குடும்பத்தில் அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி ரேவதிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க கலசத்தை காணலை அப்படிங்கும்போது ஆமா டிரைவர் கலசத்தை காணலை அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக்கும் ஒன்றுமே புரியல, என்னது நடக்கிறது எதுவுமே சரியில்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, கொஞ்சம் இருங்க நானே போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறதுக்காக போகவும் இப்போ சந்திரகலா கார்த்தி தடுக்கிறாங்க, நீ ஒன்றும் தேடுறதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எதுக்கு சந்திரகலா நீ அவனை போய் தடுக்கிற அப்படிங்கும்போது அக்கா உனக்கு ஒன்றும் புரியலையா என்ன, அந்த டிரைவர் தான் அந்த கலசத்தை எடுத்து மறைச்சி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கும்போது ஆமாம் இது எல்லாமே உன்னுடைய வேலை தானே, இது எல்லாத்துக்காரும் நீ தான் அப்படின்னு சந்திரகலா கார்த்தி மேலே பழிய போடவும் அப்போ சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க, என்ன டிரைவர் சந்திரகலா சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி அதிர்ச்சி அடையவும் மற்ற பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம்மா சித்தி சொல்கிறது உண்மைதான், அந்த டிரைவர் தான் இந்த வேலையெல்லாம் செய்திருக்கணும், இந்த வீட்டில் நம்மளை தவிர வேறு யார் இருக்க போகிறாங்க, நம்மளுக்கெல்லாம் கலசத்தை எடுத்து மறைச்சி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த டிரைவர் தான் செய்திருக்கணும் அப்படிங்கவும் உடனே ரேவதி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க டிரைவர் நான் சொல்கிறத கேளுங்க, அந்த கலசத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வாங்க, நான் உங்களை நம்புகிறேன், மற்றவங்க எல்லாரும் உங்கள் மேலே பழிய போடலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இது செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த கலசத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க,
கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட மரியாதையும் காப்பாற்றணும். இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் மேலே இந்த மாதிரிக்கு வீணான பழியும் சுமத்தி இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து இல்லைன்னு சொல்லி உடைக்கணும்னா எப்படியாவது கலசத்தை வந்து கண்டுபிடிக்கணும். நீங்களும் ஒரு பக்கம் கண்டுபிடிங்க, நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க. அடுத்தது இந்த கலசத்தை வந்து கார்த்தி எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த மாதிரிக்கு கண்டுபிடிக்க போகிறாங்க, கலசத்தை எடுத்து எங்கே ஒளிச்சு வச்சிருக்க போகிறாங்க, ஒளிச்சு வச்சது சந்திரகலை தான் அப்படின்னு உண்மையை வந்து கார்த்தி கண்டுபிடிச்சிருவாங்களா, சாமுண்டி சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அடுத்ததான் என்ன மாதிரி கதையை கொண்டுட்டு போகிறான்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.